எங்கே வேணா எது வேணா விசேஷம் இருக்கும், எதில் வேணா ஒரு சூட்சுமத்தை வச்சுருப்பான். இடுக்கில் மாட்டின கறி விசேஷமானதுன்னா கடவுள் எங்கெங்கே வச்சுருப்பான் சூட்சுமத்துன்னு தெரியாது. அதனால் எப்படி இரு, எதன் மீதும் அக்கறையாக இரு, கவனமாக இரு. சின்ன அசைவுகள் கூட விசேஷம், சின்ன அசைவுகள் கூட விசேஷம். யார் மேலே? உன் மேலே அக்கறையாக இரு. உன்னால் முடியும்னா நான் உன் மேலே அக்கறை உள்ளவன், நான் அக்கறையாக இருக்கிறதுக்கு கூலி கேட்குறேன், அவ்வளோதான். உன் கேள்விக்கான பதில் சொல்கிறதுக்கு நான் இதெல்லாம் இப்போ என்னடான்னா இதெல்லாம் பதில் தான், போதுமான இடத்துக்கு நான் எட்டும் போவாது. வாழ்க்கையை உணர்த்தும், தெளிவுங்களை ஏற்படுத்தும், சில பதில்கள் இதில் கிடைக்கும், போதுமானது கிடையாது. என் வாழ்நாள் முழுசும் பேசுகிற அத்தனை சச்சங்கமும் உங்களுக்கு போதுமானது கிடையாது. என்னை தனிமையில் நீங்கள் சந்திக்காத வரை நீங்கள் யார் கிடையாது, தெளிவானவர் ஆக முடியாது. தனியாக சந்திச்சிட்டா மட்டும் தெளிவாயிடுங்களான்னா கிடையாது. தனியாக சந்தித்த பிறகு கூட உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, கேள்வி இருக்கக்கூடாது. என்னை ஒத்துக்காத மனநிலைக்கு நீங்கள் போகக்கூடாது. போனால் கூட யார் தப்பு தான் இது. ஆமாம், நான் சொன்னதே மறந்துடுவீங்க, விட்டுருவீங்க. இன்னைக்கு கூட ஒருத்தர் அப்படி தான் திரும்ப வந்தார், 2 பேர் திரும்ப வந்தார், மறந்துட்டாங்களாம். ஆமாம், அப்படி சொல்லி என்ன ஆகிட்டாங்களாம்மா, மறந்துட்டாங்களாம்மா. கற்றுக்கணுன்னே மறந்துடுறானே, திருடுதனமாக கற்றுக்கினா என்னத்தை தெரியும், அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். புரியுதா? வாழ்க்கை உங்களுக்கான அற்புதமான ஏடுகளை கொடுத்துருக்குது. இதுக்கு முன்னாடி புனிதமான மனிதர்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க, வாழ்ந்தாங்க, வாழ்வாங்க. நீங்களும் புனிதமாக வாழ முடியும். நீங்கள் எப்படி வாழலாம்? புனிதமான வாழ்க்கையை வாழலாம். பிற்கால் உங்களை அசிங்கமாக சொல்லலாம். ஆண்டாள் ஒரு பொம்பளை வாழ்ந்துக்கிறாங்க, அவங்க புனிதமாக வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் எப்படி தான் பார்த்துச்சு அவங்கள?